சரிமிலா, வணக்கம். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் விசிக அங்கு 3 தொகுதியில் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்திருப்பது அரசியல் களத்தில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. புதுச்சேரி சட்டப்பேரவை தொகுதி தேர்தலை பொறுத்தவரை 30 தொகுதிகள் இருக்கின்றன. அங்கு தொடர்ச்சியாக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் விசிக அங்கம் வகித்து வருகின்ற சூழ்நிலையில் இந்த முறை 3 தொகுதிகள் விசிகாவுக்கு ஒதுக்க வேண்டும் என்று திருமாவளவன் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்தார். ஆனால் கடைசி வரையில் அவருடைய கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. குறிப்பாக திமுக தரப்பில் ஒரு தொகுதி மட்டுமே விசிகாவுக்கு வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டதாக கூறப்படுகின்ற சூழ்நிலையில் அந்த ஒரு தொகுதியும் கூட எந்த தொகுதி என்பது கடைசி வரையில் தெரிவிக்காமல் இருந்த சூழ்நிலையில் ஏற்கனவே விசிக தரப்பில் 3 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த 3 தொகுதியிலும் நாங்கள் தனித்து போட்டியிடுகிறோம் என்று விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். 3 தொகுதியை பொறுத்தவரையில் ஊசுடு, நெட்டப்பாக்கம், உழவர்கரை ஆகிய 3 தொகுதியிலும் விசிக தனித்து போட்டியிடும் என்று அறிவித்திருக்கின்றார். மற்ற தொகுதிகள் 3 தொகுதிகள் தவிர்த்து மற்ற தொகுதியில் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு விசிக ஆதரவு தெரிவிக்கும் என்றும், அதாவது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இணைந்து செயல்படும் 3 தொகுதிகள் தவிர்த்து மற்ற தொகுதிகள் மட்டும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இணைந்து செயல்படும் என்றும், இந்த 3 தொகுதியில் மட்டுமே விசிக தனித்து போட்டி என்றும் அறிவித்திருக்கிறார். இந்த இதுவரை இல்லாத ஒரு ஏற்கனவே கூட்டணியில் அங்க வகித்து வரக்கூடிய சூழ்நிலையில் விசிக 3 தொகுதி தனித்து போட்டியிடுவது என்பது ஒரு புது வித முயற்சியாக தான் பார்க்கப்படுகின்றது. இந்த முயற்சி என்பது தேர்தல் முடிவில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதும் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் விசிக நீண்ட காலமாக திமுகவோடு கூட்டணி வைத்து தேர்தல் எதிர்கொண்டு வருகிறார்கள். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலும் கூட விசிக திமுக கூட்டணியில் அங்கு வகித்து அவர்களுக்கான தொகுதி ஒதுக்கப்பட்டு தேர்தலில் போட்டியிட்டார்கள். அதே போன்று ஆனால் இந்த முறை அவர்களுடைய கோரிக்கை என்பது தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகிறார்கள். தமிழகத்தை போல தமிழகத்திலும் கூட இரட்டை இலக்க எண்ணிக்கையில் தொகுதியில் ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கை காரணமாக இழுபறியாக இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்திருக்கிறது. அதற்கு முன்னதாக விசிக 3 தொகுதியில் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்திருந்தார்கள். ஆனாலும் கூட அவர்கள் கூட்டணியில் எங்களுக்கு தொகுதி ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்தார்கள். 3 தொகுதியிலும் அவர்கள் தனியாக தாக்கல் செய்திருந்தாலும் கூட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் எங்களுக்கு 2 தொகுதி ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார்கள். ஆனால் திமுக தரப்பில் ஒரு தொகுதி மட்டும்தான் ஒதுக்க முடியும் என்று உறுதியாக இருந்த காரணத்தால் அந்த ஒரு தொகுதி கூட கடைசி வரையில் எது என்று தெரிவிக்காத காரணத்தால் ஏற்கனவே நாங்கள் வேட்புமனு தாக்கல் செய்த 3 தொகுதியிலும் தனித்து போட்டி என்று விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அறிவித்திருக்கிறார். மற்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு இணைந்து செயல்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இந்த ஒரு முயற்சி என்பது சட்டமன்ற தேர்தல் முடிவில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதும் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். ஷர்மிளா.